இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை. இரவு அற்புதமானது. உடலையும் மனதையும் சாந்தப்படுத்தி ஓய்வுக்கு வழிவகுக்கும் வகையில் இயற்கை தந்த வரம்தான் இரவு. காலையில் எழுவதும் இரவில் உறங்குவதும் தான் எப்போதும் நல்லது. தற்போது பலர் இரவு நேரத்தில் சரியாக உறங்குவது கிடையாது. இதனால் உடல் மற்றும் மனநலன் இரண்டிலும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நம்மில் பலர் இரவு நேரத்தில் பல்வேறு லைஃப் ஸ்டைல் தவறுகளை செய்கிறோம். இவற்றை கண்டுணர்ந்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்தால் எல்லா இரவும் இனிய இரவாக அமையும். இரவு நேரத்தில் சாப்பிட்டவுடன் படுக்கைக்கு செல்வதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். நாம் சாப்பிடும் உணவானது இரைப்பையில் சராசரியாக 2 முதல் 3 மணி நேரம் இருக்கும். சாப்பிட்டவுடன் படுக்கும்போது இரைப்பையில் இருந்து சில நேரங்களில் உணவு குழாய்க்குள் உணவு மேலேறி வந்துவிடலாம். தொடர்ந்து நாட்கணக்கில் இப்படி சாப்பிட்டு வரும்போது எதுக்கழித்தல் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. இரவு நேரங்களில் தற்போது ஃப்ரைட் ரைஸ் மற்றும் நூடுல்ஸ் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை சாப்பிடும் வழக்கம் அதிகரித்து வருகிறது. சென்னை போன்ற இடங்களில் மிட்நைட் பிரியாணி ஃபேமஸ் ஆகி வருகிறது. இரவு நேரத்தில் எண்ணெய் அதிகம் சேர்க்கப்பட்ட எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த உணவுகள் செரிமானத்தை பாதிக்கும் போது நமக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்காது. இட்லி, இடியாப்பம் முதலான எளிதில் செரிமானமாகும் உணவுகளை சாப்பிட வேண்டும். அரிசி, கோதுமை, சிறுதானிய உணவுகளோடு காய்கறிகள் அதிகம் சேர்க்கப்பட்ட கூட்டு, குருமா, தேங்காய் சட்னி, புதினா சட்னி ஆகியவற்றை சாப்பிடலாம். மைதாவால் செய்யப்பட்ட உணவுகள், கீரை வகைகளை தவிர்க்கவும். முட்டை, பால் முதலான அதிக புரதச்சத்து நிறைந்த உணவுகளை அளவாக சாப்பிடவும். இரவு நேரத்தில் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி அதிகம் பேச வேண்டாம். இரவு நேரத்தில் குடும்பத்தோடு அமர்ந்து ஒன்றாக சாப்பிடுங்கள். குழந்தைகள் மற்றும் இணையுடன் அன்போடு பேசுங்கள். 2-3 மாதங்களுக்கு எப்போதோ ஓரிரு முறை நைட் ஷோ செல்வதில் தவறில்லை. ஆனால் அடிக்கடி நைட் ஷோ செல்வதை தவிர்க்க வேண்டும். இரவு நேரத்தில் வன்முறை தெரிக்கும் படங்கள், திகில் படங்கள், மனதை கடுமையாக பாதிக்கும் படங்கள் போன்றவற்றை தவிருங்கள். பாசிட்டிவ் மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்களை பாருங்கள். பிடித்த இசையை கேட்பது, காமெடி சேனல்கள் பார்ப்பது போன்றவற்றில் தவறில்லை. இரவு எப்போது படுக்கைக்கு செல்கிறீர்களோ அதற்கு 2 மணி நேரம் முன்பாக டிவி பார்ப்பதை நிறுத்திவிடுங்கள். தயவு செய்து மொபைல், லேப்டாப், டேப்லெட் போன்ற சாதனங்களை பயன்படுத்துவதை படுக்கைக்கு செல்லும் 1 மணி நேரத்திற்கு முன்னதாக நிறுத்திவிடவும். படுக்கையில் படுத்திருக்கும் போது அவசியமின்றி மொபைலை பயன்படுத்த வேண்டாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றுக்கு சீக்கிரமே குட்பை சொல்லிவிட்டு படுக்கைக்கு செல்லுங்கள். எங்கே படுத்து உறங்கப் போகிறீர்களோ அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். காற்றோட்டமான இடமாக அமையுங்கள். தலையணை, மெத்தை போன்றவை சுத்தமாக இருக்கட்டும். வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். ஏசி அறையாக இருந்தால் 23 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வைத்து தூங்குங்கள். போர்வையை நன்றாக துவைத்து சுத்தமாக பயன்படுத்துங்கள். இரவில் படுக்கையில் தூக்கம் வரவில்லை எனில் கஷ்டப்பட்டு தூக்கம் வர வைக்க முயற்சி செய்ய வேண்டாம். படுக்கை அறையை விட்டு வெளிவந்து இன்னொரு அறையில் உங்களுக்கு பிடித்தமான வேலையை செய்யுங்கள். தூக்கம் வருவதாய் உணர்ந்தால் மட்டும் உடனே படுக்கைக்கு செல்லுங்கள். முடிந்தவரை எவ்வளவு குறைவான உடை அணிய முடியுமோ அப்படி அணிந்து உறங்குங்கள். இறுக்கமான உள்ளாடைகளை அணிய வேண்டாம். குளிர்காலத்தில் பிரத்யேக ஆடைகளை பயன்படுத்துங்கள். இரவு இருட்டில் தூங்கும் போதுதான் ஹார்மோன்கள் சீராக சுரக்கும். அவசியம் விளக்கு வெளிச்சம் வேண்டும் என்பவர்கள் மிக குறைவான வெளிச்சம் தரும் ஸ்பெஷல் விளக்குகளை பயன்படுத்துங்கள். மென்மையான மெத்தைகளை பயன்படுத்துங்கள். இரவு உறங்கச் செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக தேவையான அளவு தண்ணீர் அருந்துங்கள். படுக்கைக்கு அருகில் எப்போதும் ஒரு பாட்டில் தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள். படுக்கை அறையில் எப்போதுமே ஒரு முதலுதவி பெட்டியும் இருக்கட்டும். இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.